Question number 51. Which of the following best describes the impact of Citizenship Amendment Act 1986? So, Citizenship Amendment Act 1986. இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் நிறைய அமெண்ட்மெண்ட் நடந்திருக்கு சரியா. ஸோ இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும் 1955 கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய அமெண்ட்மெண்ட் 2019 கூட ஒரு அமெண்ட்மெண்ட்டை நம்ம பார்க்க முடிஞ்சது சரியா. ஸோ 86 பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ஸ்பெஷல், it granted citizenship to all persons born in India regardless of the nationality of their parents. இது சரியானா இது கிடையவே கிடையாது. இந்த மாதிரி இருந்ததில்லை. இது எப்போ இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் இன்ஃபோர்ஸ் ஆச்சு இல்லையா 26 Jan 1950. அதிலிருந்து 1 July 1987. ஸோ இந்த டேட்டு வரைக்கும் சரியா, இந்த டேட்டு வரைக்கும் எந்த குழந்தையெல்லாம் பிறந்தாங்களோ சரியா, எந்த குழந்தையெல்லாம் இந்தியாவில் பிறந்தாங்களோ அவங்க அப்பா அம்மா இந்தியர்களாக இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலுமே அவர்களுக்கு என்ன குடியுரிமை வழங்கப்பட்டது. ஸோ இது 1986 நடக்கலை சரிங்களா. ஸோ பி பாருங்க, இட் இன்ட்ரடியூஸ் த நெசசிட்டி ஆஃப் ஒன் பேரண்ட் பீயிங் an இந்தியன் சிட்டிசன் ஃபார் சில்ட்ரன் born in இந்தியா டு அக்வயர் சிட்டிசன்ஷிப் பை பர்த். ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டான ஸ்டேட்மெண்ட் சரியா. இட் அலோட் டுவல் சிட்டிசன்ஷிப். ஸோ எடுத்த உடனே தப்பு. ஃபார் பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் லிவிங் அப்ராட். ஸோ ஈவன் பிஐஓக்கும் டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது. இட் சிம்பிளிஃபைடு த ப்ராசஸ் ஆஃப் அக்வயரிங் சிட்டிசன்ஷிப் பை நேச்சுரலைசேஷன். ஸோ அது இப்போ ரீசெண்டாக நடந்தது தான் தவிர 1986 நடக்கலை. ஸோ 1986 நடந்தது இதுதான். என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு 26 Jan 1950 1 July 1987 வரைக்கும் பார்த்தோம். அதே மாதிரி 1 July 1987 அதாவது இந்த 1986 அமெண்ட்மெண்ட் ஆக்டில் என்ன பண்ணாங்கன்னா 1 July 1987 3 December 2004, அதாவது 3 December 2004க்குள்ள இந்த டேட்டில் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறந்தா அவங்களுக்கு டைரெக்டாக சிட்டிசன்ஷிப் கொடுப்பாங்க இல்லையானா அந்த குழந்தையுடைய தாயோ தகப்பனாரோ ஒன் ஆஃப் த பேரண்ட்டு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும், இன்னொருத்தர் எனிமி ஏலியனாக இருக்கக்கூடாது சரியா. அதே சமயத்தில் இல்லீகல் மைக்ரண்ட்டாகவும் இருக்கக்கூடாது. யாராவது ஒருத்தர் இந்தியராக இருந்து அடுத்தவர் என்ன சொல்றதுன்னா இல்லீகல் மைக்ரண்ட்டாக இல்லாமல் இருந்தால் அவர்களுக்கு அந்த குழந்தைக்கு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும்னு சொல்லி சொல்லப்பட்டது சரியா. ஆன்சர் இஸ் பி. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In the context of recent debates on National Register of Citizens, Citizenship Amendment Act 2019 consider the following statement. So NRC, CAA ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி கேட்குறாங்க. Statement 1. The CAA 2019 provides a pathway to Indian citizenship for illegal migrants from Pakistan, Bangladesh, Afghanistan belonging to certain religious minorities. Yes. So ஆக்சுவலாக சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2019 பொறுத்த வரைக்கும் இந்த பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தானில் இருக்கிற மைனாரிட்டிஸ் அவர்களுக்கு குடியுரிமை கொடுப்பதற்காக தான் கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The NRC process is aimed at identifying illegal migrants residing in India irrespective of their religion. Yes, right. That is right. NRCயோட முக்கியமான நோக்கம் யாரெல்லாம் இல்லீகல் மைக்ரண்ட் இருக்காங்களோ அவர்களை கண்டறிவது தான். The CAA 2009 applies retroactively, that is retrospectively to all religious minorities who entered India before 2015. It's not 2015, it's 2014. ஏன்னா அதுதான் கட் ஆஃப் டேட்டா அங்கே டிசைட் பண்ணியிருப்பாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஒன்லி 2. ஸோ நம்ம கலரை மாற்றிப்போம். So question number 53. Reflecting on the relationship between fundamental rights, citizenship, consider the following statement. So fundamental ரைட்டுக்கும் சிட்டிசன்ஷிப்புக்கும் என்ன மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு? Statement 1. Some fundamental rights in the Indian Constitution are exclusively available to Indian citizen. Yes, right. ஸோ சில இது பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கும், சில ஃபண்டமெண்டல் ரைட்ஸு ரெண்டு பேருக்கும் இருக்கும். The right to equality before the law and equal protection of law under Article 14 is limited to Indian citizen. ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது தவறானது. ஏன்னா
எதெல்லாம் போத் அதாவது இந்தியன் சிட்டிசனுக்கும் வரும், ஏலியன்ஸ்க்கும் வரும். அதில் எனியுமே ஏலியன் வர மாட்டாங்க. தட் மீன்ஸ் ஃபாரினர்ஸ் வருவாங்க. யார் எந்தெந்த ஆர்டிக்கல்னா ஆர்டிக்கல் 14, 20, 21 to 28. சரியா? ஆர்டிக்கல் 14, 20, 21 to 28. இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே இந்தியன் சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ் எல்லாருக்குமே பொருந்தும். ஸோ த ரைட்ஸ் அகைன்ஸ்ட் எக்ஸ்ப்ளைட்டேஷன் அண்டர் ஆர்டிகல் 23, 24 ஆர் அப்ளிகபிள் டு போத் சிட்டிசன் அண்ட் நான் சிட்டிசன். எஸ் ரைட், சாரி ரைட். ஏன்னா நீங்கள் பார்க்கலாம் இங்கே. ஸோ இது 23, 24 அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் ரைட்டுங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் அதில் தப்பாக இருக்குது. அதனால் ஆன்சர் இஸ் பி, ஒன்லி 2ங்கிறது தான் சரியானது. இந்த 14, 20, 21 to 28 அது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா அந்த ஆர்டிகல்ஸை பொறுத்த வரைக்கும், அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பொறுத்த வரைக்கும் 2 பேருக்கும் பொதுவானது தான். கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ்: ப்ரொவிஷன் அண்ட் அமெண்ட்மெண்ட், இம்பேக்ட் ஆன் சிட்டிசன்ஷிப். ஆர்டிகல் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரொஹிபிஷன் ஆஃப் டுவல் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா. ஆக்சுவலாக டேரெக்டாக அப்படி கொடுத்துருக்க மாட்டாங்க. எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 9 எதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி சொன்னல 4 ஆர்டிகல்ஸு 5, 6, 7, 8 எப்படியெல்லாம் சிட்டிசன்ஷிப் வாங்கலாங்கிறத பற்றி சொல்லும். ஆர்டிகல் 9 எதை பற்றி பேசுனா, ஒரு இந்தியர், ஒரு இந்தியன் சிட்டிசன் இன்னொரு நாட்டுடைய சிட்டிசன்ஷிப்பை தெரிஞ்சு வாங்குறாரு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய இந்தியன் சிட்டிசன்ஷிப் பறிக்கப்படும். ஸோ இன்டைரக்ட்லி டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்டிகல் இந்த ஆர்டிகல் 9. 61st கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், தட் மீன்ஸ் 1989, கரெக்டு தான். ரிடக்ஷன் இன் த ஓட்டிங் ஏஜ் ஃப்ரம் 21 to 18. ஆமாம், 61வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை தான் இந்த 21 வயசுலேருந்து 18 வயசாக குறைச்சாங்க ஓட்டு போடுற அந்த வயதை. சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003, இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த கான்செப்ட் ஆஃப் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. சரியா? இது தவறானது. இது அந்த மாதிரி எதுவுமே கொண்டு வரல. என்ன ஒரு பார்த்தீங்கன்னா 2015 தெர் வாஸ் ஒன் அமெண்ட்மெண்ட்டு. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த பிஐஓ இருக்கு இல்லையா, ஆக்சுவலி தெர் இஸ் 2 கேட்டகரி: பிஐஓ, பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஆரிஜின், அண்ட் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப், ஓசிஏன்னு சொல்லுவோம். ஸோ 2015 என்ன பண்ணாங்கன்னா, இந்த பிஐஓ கேட்டகரியில் இருக்கிறவங்களெல்லாம் ஓசிஏல மாற்றிட்டாங்க. ஸோ இன்னைக்கு டேட்டில் பிஐஓங்கிற கேட்டகரி கிடையாது. இருக்கிறது எல்லாமே ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, ஓசிஏ கேட்டகரி தான் இருக்குது. இன்னைக்கு டேட்டில் பிஐஓங்கிற கேட்டகரி கிடையாது. Number 55. Which of the following statement is not true about the concept of importance of fundamental rights in the Indian Constitution? FRs are considered the cornerstone of Indian Constitution, essential for the development of every individual and the nation is right. ஸோ ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு நார்மலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. These rights are absolute and cannot be limited or curtailed under any circumstances. அதை நம்ம பார்த்தோம் தான் ஏற்கனவே. இந்த தட் ஷுட் பி த ஆன்சர். ஏன்னா நாட் ட்ரூங்கிறத கேட்டிருக்காங்க. Fundamental rights are enforceable by the courts, ensuring legal remedy if they are violated. Yes, right, that's right. ஏன்னா இதே விஷயத்தை வச்சு ஏன் இந்த டைப்பில் நிறைய கேள்விகள் வந்திருக்குன்னா நம்ம மறந்துடவே கூடாது. Fundamental rights are not absolute. They apply only to citizen of India and not foreign national. சரி, இது தவறானது. ஸோ இங்கே நாட் ட்ரூங்கிறத கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக 2 ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட் நாட் ட்ரூ. அதனால் ஏ போட்டிருந்தாலும் சரி, பி போட்டிருந்தாலும் சரி, டி போட்டிருந்தாலும் சரி, 2த்துக்குமே மார்க் உண்டு. சரியா? ஸோ 2 ஆன்சர் இருக்குது அதில். இந்த 55 பொறுத்த வரைக்கும் ஏ அண்ட் டி. Regarding the 6 categories of fundamental rights in the Indian Constitution, identify the incorrect match. எது incorrect matchங்கிறத பார்க்கணும். Right to equality 14 to 18, correct. Right to freedom 19 to 20, yes, correct. Right against exploitation, yeah, 2 article 23 and 24. சரியா? ஒன்று. அடுத்தது cultural and educational rights of minorities 29 and 30, correct. Right to property, so 31, 32. So there is article 31, 32, but அது right to property பற்றி பேசுதானா கிடையாது. So it is article 300A. சரியா? Even it's not a fundamental right to propertyங்கிறது. Which of the above is incorrectly matched? ஆக்சுவலாக 15வது அந்த காம்பினேஷனுங்கிறது தவறாக இருக்கு. Question number 57. Which one of the following best describes the distinction between fundamental rights and DPSP? ஸோ இது டிஸ்டிங்ஷனை கரெக்டாக சொல்லுது. Fundamental rights are enforceable by law, whereas
டிபிஎஸ்பி ஆர் நான் ஜஸ்டிசியபிள் அண்ட் நாட் என்ஃபோர்ஸபிள் பை எனி கோர்ட். கரெக்ட். இது இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட் ஆக்சுவலாக. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளை டு ஒன்லி சிட்டிசன், தப்பு, எடுத்தோடனே தப்பு. வைல் டிபிஎஸ்பி அப்ளை டு போத் சிட்டிசன் ஆர் நான் சிட்டிசன், ஆக்சுவலாக மாற்றி கொடுத்துருக்காங்க. டிபிஎஸ்பி ஒன்லி ஃபார் த சிட்டிசன்ஸ், நாட் ஃபார் ஃபாரினர்ஸ். டிபிஎஸ்பி கேன் ஓவர் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் நேஷனல் எமர்ஜென்சி. ஸோ எங்கேயுமே சொல்லப்படலை, ஈவன் சுப்ரீம் கோர்ட் அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லலை. Fundamental rights are part of the original constitution, while DPSP were added later through amendments. தப்பு. ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கட்டும், டிபிஎஸ்பி இருக்கட்டும், ஆரம்ப கால அரசியலமைப்பில் இருந்தது. அடிப்படை கடமை, அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் தான் இடையில சேர்க்கப்பட்டது. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் 58. Reflecting on the evolution of fundamental rights in Indian context, consider the following statements. The right to property was initially a fundamental right but was later removed from the list of fundamental rights. இப்போ தான் நான் சொன்னேன். That's right. ஆரம்பத்தில் இது அதாவது கான்ஸ்டியூஷனில் இருந்தது, ஒரு ரைட்டாகவே இருந்தது, அப்புறமா ரிமூவ் பண்ணிட்டாங்க. The right to education was added to the fundamental rights through the 86th constitutional amendment. That is right. சரியா? அப்புறமா ஸ்டேட்மெண்ட் 3 பாருங்க. The introduction of the right to privacy as a fundamental right was through a constitutional amendment. இல்லை, it's a judicial innovation, judicial activism சொல்லலாம். சரியா? judicial activism கூட நம்ம சொல்லலாம். So obviously there is two statements are correct. So answer is B. The case Puttasamy versus Union of India 2017 கேஸ் நம்ம ஆரம்பத்திலே 4வது கொஸ்டின்ல 2வது கொஸ்டின்ல பார்த்தோம். அந்த கேஸில் தான் என்ன சொன்னாங்க, ரைட் டு ப்ரைவேசி இஸ் a part of the fundamental right, even part of the article 21 சொல்லிட்டு சொன்னாங்க, ரைட் டு பர்சனல் லிபர்ட்டி. அந்த ஆர்டிக்கல் கிட்ட ரைட் டு ப்ரைவசிங்கிறது தான் இருக்குங்கிறது சொல்லப்பட்டது. சரியா? ரைட் டு ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டேட்டில் கிடையாது. இட் வாஸ் ரிப்பீல்டு ஆன் 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978. இன்னைக்கு அது ஒரு கான்ஸ்டியூஷனல் ரைட் ஆர் லீகல் ரைட்டாக இருக்கு. தென் கொஸ்டின் நம்பர் 59. In the light of recent events and judicial decision, consider the following developments related to fundamental rights. The Supreme Court's declaration of the right to internet access was a part of the right to freedom of expression is right. Supreme Court தெளிவாக சொல்லியிருக்கு. சரியா? அதனால் நீங்கள் இஷ்டத்துக்கு ரைட் டு இன்டர்நெட் ஆக்சஸ் எல்லாம் நீங்கள் இது பண்ண முடியாது. The decriminalization of homosexuality by reading down section 377 of the Indian Penal Code. Yes, Navdej Singh Johar versus Union of India 2018. இந்த கேஸில் என்ன பண்ணாங்க, செக்ஷன் 377 நல் அண்ட் வைடுங்கிறது சொல்லி அதை என்ன பண்ணாங்க, தூக்குனாங்க. சரி, அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டுங்கும் ரைட்டு. The inclusion of the right to clean environment as a part of the right to life under Article 21. ஸோ இந்த ஆர்டிகல் 21 பொறுத்த வரைக்கும் இட் ஹாஸ் ப்ராட் மீனிங். மேனகா காந்தி கேஸில் இது ஆக்சுவலாக ஆர்டிகல் 21 கொஞ்சம் எலாபரேட் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு. அதுக்கப்புறம் நிறைய ஜட்மெண்ட்டில் நிறைய சந்தர்ப்பங்கள் இந்த ஆர்டிகல் 21 இன்னைக்கு வரைக்கும் எலாபரேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எப்படி இந்த ரைட் டு ப்ரைவேசி எப்படி உள்ள சேர்த்தாங்களோ அந்த மாதிரி ஒவ்வொரு ஜட்மெண்ட்டில் இதெல்லாமே அதாவது ரைட் டு ஆர்டிகல் 21 வாசிச்சோன்னா நிறைய ப்ராடான ஒரு விஷயம் நமக்கு தெரிய வரும். ரைட் அகைன்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங் எல்லாம் படிச்சிருப்போம். ரைட் அகைன்ஸ்ட் ஹேண்ட் கஃபிங் இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம் இல்லையா? யாராவது அரெஸ்ட் பண்ணோன்னா ஹேண்ட் கஃப் போட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஆக்சுவலாக அப்படி போடக்கூடாது. போடலாம், பட் அது என்ன சொல்லுதுன்னா சில தண்டனையில் இருக்கிறவங்க தான், சில குற்ற வழக்குகளில் இருக்கிறவங்களுக்கு தான், பட் எல்லாருக்குமே கிடையாது. ஸோ அதனால் இந்த என்வாமெண்ட்டை ரைட் டு கிளீன் என்வாமெண்ட் எதில் கொண்டு வந்தாங்கன்னா, எம்சி மெஹ்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. ஸோ ரொம்ப ஃபேமஸான கேஸ், யூபிஎஸ்சி மெயின்ஸில் படிப்பீங்க. எம்சி மெஹ்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸை பார்த்தீங்கன்னா 1986. இதுக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருக்குது, அதில் அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. இதில் சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லிட்டாங்க. எம்சி மெஹ்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியாவில் என்ன சொன்னாங்கன்னா, ரைட் டு கிளீன் என்வாமெண்ட் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட். சரியா? இட் கம்ஸ் அண்டர் த ப்ராட் மீனிங் ஆஃப் ஆர்டிகல் 21ங்கிறத சொன்னாங்க. சரியா? அதே மாதிரி டேராடூன் குவாரிங் கேஸு 1988 அதில் கூட இதே மாதிரியான விஷயத்தை திரும்ப அகைன்னு சொன்னாங்க. சரியா? ஸோ அதனால் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஆல் 3 ஆர் ரைட். அப்புறமா 60வது கொஸ்டின், கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரைட் டு எஜுகேஷன் 86 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். எஸ் ரைட், 2002 ஆக்சுவலாக.
ரைட் டு பிரைவசி ஜஸ்டிஸ் கேஎஸ் புட்டசாமி ரிட்டையர்டு வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2017 சொன்னேனே. ரைட். ரைட் இன்ஃபர்மேஷன் சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மணிப்பூர். தப்பு. ஸோ ரைட் இன்ஃபர்மேஷன் கொண்டு வரப்பட்டது பை வே ஆஃப் 2005 ஆக்ட். சரியா? ஸோ அதனால ஒன்லி 2 தான் ஆன்சர் இதுக்கு. எத்தனை பேர்ஸ் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேர்ஸ் ஆர் கரெக்ட். Which one of the following is not true about equality before law and equal protection of law as per Article 14 of the Indian Constitution? It guarantees that all citizens will be treated equally before law. Yes, right. It allows for affirmative action by the state for disadvantaged people. Yes, சரியா? affirmative action எல்லாமே படிச்சிருப்போம். அதாவது இப்போ ஈக்குவல்ஸ் இருக்காங்க, அன்ஈக்குவல்ஸ் இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே மாதிரியா நீங்கள் ட்ரீட் பண்ண முடியாது. ஈக்குவல்ஸ் அண்ட் அன்ஈக்குவல் ஷுட் பி ட்ரீட்டட் alike. ஸோ அந்த மாதிரி இருக்கும் பொழுது that is called affirmative action. It implies the same treatment of all citizens in all circumstances. கிடையாது. So there are so many exemption. Article 361, Article 361A, 105, 194. இப்போ உதாரணத்துக்கு யாராவது கிரிமினல் குற்றம் செஞ்சுட்டு அவங்களை என்ன பண்ணுவாங்க, if it is cognizable offense-னா அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அரெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் அதுவே பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இருக்கட்டும், கவர்னர்ஸாக இருப்பாங்க, அவங்கள எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா அவங்கள பண்ணால் அரெஸ்ட் பண்ண முடியாது. சரியா? சிவிலுக்கு மட்டும் பண்ணலாம். அதுக்கு கூட நீங்கள் என்ன பண்ணணும், 2 month நோட்டீஸ் இஷ்யூ பண்ணணும். அதே மாதிரி ஆர்டிகல் 105, 194 என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பி இருப்பார், ஒரு எம்எல்ஏ இருப்பாங்க. அவங்க என்ன எல்லாமே அவங்க லோக்சபாலேயோ இல்லை ராஜ்யசபாலேயோ இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸில் என்ன சொல்கிறாங்களோ அதற்கான ஒரு விளக்கத்தையோ இல்லை அதை பற்றி என்ன சொல்ல எதுவுமே அவங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ தேர் இஸ் என்ன சொல்லுதுன்னா கிளியர் கட் பேன் அப்படின்னு சொல்லலாம். அதனால் இந்த மாதிரியான எக்ஸம்ஷன் எல்லாமே இருக்குது. அதனால் ரைட் ஈக்குவாலிட்டிங்கிறது அப்படியே கம்ப்ளீட்டாக எல்லாருக்குமே அப்ளை பண்ண முடியாது. ஸோ தெர் இஸ் ஏன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் அப்சல்யூட் த சேம் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் சிட்டிசன் கிடையாது. அந்த மாதிரி தான் இல்லை, அதுதான் சொல்ல வரேன். ஸோ பிரசிடென்ட் ஹேஸ் என்ன சொல்லுதுன்னா சம் எக்ஸம்ஷன், கவர்னர்ஸ் ஹேஸ் சம் எக்ஸம்ஷன்ஸ், எம்எல்ஏ எம்பிஸ் ஹேஸ் சம் எக்ஸம்ஷன்ஸ். அதனால் ரைட் டு ஆர்டிகல் 14ங்கிறது அப்சல்யூட்லாம் கிடையாது. இட் ஃபார்ம்ஸ் த பேசிஸ் ஃபார் லாஸ் அகேன்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் அன்ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். ஸோ இதுவும் இல்லை, இது ரைட் ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் இஸ் சி தான், இதுதான் நாட் ட்ரூ. 62. Regarding affirmative action and special provision for backward classes, which one of the following statement is incorrect? நல்லா பாருங்க, incorrect என்னங்கிறது கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The Constitution provides for reservation of seats in educational institution and government jobs. Yes, Article 15, 16 அதை பற்றி பேசுது. The Mandal Commission report extended the reservation policy to backward classes. Yes, correct. ஆக்சுவலாக 1979ல் மொரார்ஜி தேசாய் தான் பிரைம் மினிஸ்டர். மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பிசி அதாவது பேக்வர்டு கிளாஸஸ் கமிஷனை ஃபார்ம் பண்ணுறாரு. இட் வாஸ் செகண்ட் பேக்வர்டு கிளாஸ் கமிஷன். சரியா? ஹெட்டட் பை பிபி மண்டல். அவர் தான் அதனுடைய சேர்மனு. ஸோ அவர் 1990 மன்னிக்கணும், அவர் ஆக்சுவலாகவே 1980s அந்த வாக்கில் என்ன பண்ணுறாரு, அந்த ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறாரு. பட் அது ரொம்ப நாள் கிடப்பில் இருக்குது. அப்புறமா 1990ல் ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இந்த மாதிரி இத்தனை பேக்வர்ட் கிளாஸஸ் இருக்குது, இத்தனை மக்கள் தொகை இருக்காங்க, உங்களுக்கு இவ்வளோ ரிசர்வேஷன் தரணும்னு சொல்லிட்டு 1990ல் விபி சிங் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு ஆஸ் அ 27% ரிசர்வேஷன் டு த ஓபிசி. ஸோ இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஸோ அதனால தான் இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட் எக்ஸ்டெண்டட் த ரிசர்வேஷன் பாலிசி டு அதர் பேக்வர்ட் கிளாஸஸ். தட் இஸ் ரைட். The affirmative action policies in India are temporary measures and must abolished after a certain period. தப்பு. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷனை பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட காலத்தில் அபாலிஷ் பண்ணணும் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. சுப்ரீம் கோர்ட் ஹேஸ் கேப்டு த டோட்டல் ரிசர்வேஷன் கோட்டா அட் 50%. ஆக்சுவலாகவே இந்த மண்டல் கேஸ்ன்னு சொல்லப்படுற இந்திரா ஷானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. சரியா? இந்திரா ஷானி வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1992ல் தெளிவாக சொல்லியிருப்பாங்க. அதில் தான் க்ரீமிலியருங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அதே கேஸில் 50% கேப் ஆகக்கூடாது. ஈவன் தோ இஃப் இட் இஸ் அ பேக்லாக் வேகன்சிஸ் 50% இதுவை கோட்டாவை தாண்டக்கூடாதுங்கிறத சொல்லியிருப்பாங்க. கொஸ்டின் நம்பர் 63. In the context of freedom of speech and expression, consider the following statement. The Supreme Court in Menaka Gandhi case
expanded the scope of personal liberty under Article 21 to include freedom of speech and expression. இப்போ தான் நான் சொன்னேன். ஸோ மேனகா காந்தி கேஸை தான் முதல் முறை என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 21 எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. Reasonable restriction on freedom of speech and expression can be imposed on the grounds of sovereignty, integrity of India, public order, decency and morality. இது மட்டுமானா கிடையாது, நிறைய இருக்குது, இன்னும் கொஞ்சம் இருக்குது. செக்யூரிட்டி ஆஃப் த ஸ்டேட்டு, ஃப்ரெண்ட்லி நேஷன் வித் ஃபாரின் ஸ்டேட்டு, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு. சரியா? ஸோ அந்த ஆர்டிகல் 19 இருக்கிறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டில் கூட என்ன பண்ணக்கூடாது, அந்த கிரவுண்டுக்கு கூட எக்ஸம்ஷன் தான். தட் மீன்ஸ் இட்ஸ் எ ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன். டிஃபமேஷன் கூட இதில் வந்துடும். ஸோ எனக்கு எதை வேணா பேசலாங்கிறதால டிஃபைம் பண்ணக்கூடாது யாரையுமே. அதே மாதிரி இன்சைட்மெண்ட் டு அஃபென்ஸ், ஹேட் ஸ்பீச்னு வாங்க இல்லையா. ஸோ இன்சைட்மெண்ட் ஆஃப், அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு பிரச்சனையை விளைவிக்கிற மாதிரியெல்லாம் பேசக்கூடாது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷனில் இந்த மாதிரியான ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இதுவும் ரைட்டு தான். ஒன்லைன் கொடுத்துருந்தா அது தப்பு. ஸோ இதை தாண்டி சில இருக்குது. Freedom of press is explicitly mentioned under Article 19 of the Constitution. ஆக்சுவலாக தப்பு, அந்த மாதிரி எங்கேயுமே சொல்லல, சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 19ல ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, அதில் ஃப்ரீடம் ஆஃப் ப்ரெஸ்ஸுங்கிறதும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்கன்னா, அண்டர் ஆர்டிகல் 19ல அது எக்ஸ்பிளிசிட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி எங்கேயுமே மென்ஷனிங் கிடையாது. சரியா? அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தவறானது. சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட்டில் அதை சொல்லியிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். ஐ திங்க் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் சரி, ஒரே ஸ்டேட்மெண்ட் மட்டும் ரைட்டு. Question number 64. With regard to the Sabarimala judgment, which one of the following best describes its significance in context of religious freedom in India? It upheld the practice of barring women of a certain age group from entering the Sabarimala temple. சரியா? ஆக்சுவலாக என்ன கேட்டிருக்காங்கன்னா, இட்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் என்னங்கிறத கேட்டிருக்காங்க இந்த ஜட்மெண்ட்டோட. இங்கே பாருங்க, அடுத்தது ஸ்டேட்மெண்ட் பி பாருங்க. இட் டிக்ளேர்ட் தட் த ப்ராக்டிஸ் ஆஃப் பேரிங் உமன் வாஸ் அ வயலேஷன் ஆஃப் த ரைட் டு ஈக்குவாலிட்டி அண்ட் ரிலிஜியஸ் ஃப்ரீடம். ஸோ இது மேபி ரைட்டாக இருக்கலாம், ஏன்னா அவங்க சிக்னிஃபிகன்ஸ் கேட்குறாங்க. சரி, அந்த கேஸ் என்னங்கிறதெல்லாம் கேட்கல. இட் அஃபர்ம் தட் ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன் அண்டர் ஆர்டிகல் 25 அப்சல்யூட் அண்ட் கேனாட் பி ரெஸ்ட்ரிக்டட். ஸோ இது ஃப்ளாட்டாகவே தப்பு, அப்படியே தப்பு. ஏன்னா ஆர்டிகல் 14க்கு 15க்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, இட்ஸ் நாட் அப்சல்யூட். பட் 25 எல்லாமே இட்ஸ் செகுலரிசம்னு வரும்பொழுது தேர் ஆர் சோ மெனி ரெஸ்ட்ரிக்ஷன். சரியா? It ruled that all religious practices are beyond the scope of judicial review. அப்படி எங்கேயுமே சொல்லப்படலை. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் பி. ஸோ பி தான் இதில் இந்த ஜட்மெண்ட்டுடைய சிக்னிஃபிகன்ஸ். தென் 65. Reflecting on the landmark cases related to equality, which of the following judgments is correctly matched with its impact? Case another Bari case established a basic structure, that is a basic structure doctrine சொன்னது, including the right to equality. that is right. ஆக்சுவலாக உண்மை தான். இந்திரா ஷானி, அதாவது மண்டல் கேஸ்ன்னு நான் சொன்னேன் இல்லையா, அந்த கேஸு upheld the extension of reservation to OBCs and introduced the concept of creamy layer. நான் சொன்னேன் 1992. ஷாபானு கேஸ் ruled that Article 15's non-discrimination clause applies to personal laws. ஆக்சுவலாக இது பார்க்க ஓரளவு என்ன, ஷாபானு கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷாபானு கேஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஒன் கைண்ட் ஆஃப் டிபிஎஸ்பி யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வரணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்ட ஒரு கேஸு. இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் செகுலரிசம் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேஸு. அதில் ஆர்டிகல் 15க்கான நான் டிஸ்கிரிமினேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணாங்களான்னா கிடையாது. அந்த கேஸில் என்ன நான் இது மேலோட்டமாக பார்த்தா கரெக்டாக தெரியும். ஆக்சுவலாக அந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, செக்ஷன் 125 ஆஃப் சிஆர்பிசி. சரியா? சிஆர்பிசியில் ஒரு செக்ஷன் இருக்குது, தட் இஸ் செக்ஷன் 125. அந்த 125 செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, ஒரு கணவன் அவங்களுடைய மனைவியையும் குழந்தையையும் மெயின்டைன் பண்ணணும், மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். இன்கேஸ் அவங்க விலகி இருந்தாங்கன்னா மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான். ஒருவேளை மெயின்டெனன்ஸ் கொடுக்கலன்னா அவருக்கு என்ன சொல்லுதுன்னா, அவரை நீங்கள் என்ன பண்ண குற்றம் சுமத்தி அவங்களை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த கேஸில் என்ன சொல்கிறாங்க, இந்த செக்ஷன் 125 அப்ளிகேபிள் டு முஸ்லீம்ஸ் டூ, இதை சொல்கிறது தான் இந்த ஷாபானு கேஸ். இதில் ஆர்டிகல் 15 பற்றி பெரிய டிஸ்கஷன்லாம் எதுவும் கிடையாது. அதனால் எத்தனை ஸ்டேட்மெண்ட் ரைட்டுனா ஒன்லி 2 தான். ஓகே, மேபி ஷாபானு கேசஸ் ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் என்ன இருக்குன்னா, ஆமாம் ஆர்டிகல் 15 கரெக்டு தானே, இதில் டிஸ்கிரிமினேஷன் இருக்கே,
அப்ளிகபிள் தானே யோசிக்க தோணும். பட் ஆர்டிகல் 15 ஷாபானு கேஸ்ல டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. 66. In the context of reasonable restriction on fundamental rights under Article 19, which one of the following is not considered a valid ground for imposing restriction? ஜென்ரலாக நேஷனல் செக்யூரிட்டிங்கிறது இருக்கும், பப்ளிக் ஹெல்த்துங்கிறது இருக்கும், ஹேட் ஸ்பீச்சுங்கிறது இருக்கும், எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டிங்கிறது எங்கேயுமே இருக்காது. சரியா? இட்ஸ் ரேர் ஒன். அதனால் ஆன்சர் இஸ் டி. ஸோ இதுக்கு எந்த எக்ஸ்ப்ளனேஷனும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். Which one of the following statements is incorrect regarding cultural and educational rights as mentioned in Article 29 and 30 of the Constitution? Article 29 ensures protection of the interest of minorities by allowing them to preserve their language, script and culture. Correct. Actually 29ங்கிறது cultural and educational right தான். Article 30 gives all religious and linguistic minorities the right to establish and administer educational institution of their choice. Actually பார்த்தா கரெக்ட் தான் அது. These rights are exclusively applicable to religious minorities and do not extend to linguistic minorities. கிடையாது. சரியா? ரெண்டு ரைட்டுமே ஈவன் 29 and 30 ரெண்டுமே ரிலீஜியஸ் பிளஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ், 2 கைண்ட் ஆஃப் மைனாரிட்டிஸுக்கு தான். ஸோ இதில் சிங்கிறது தான் தப்பு. Both articles aim to preserve the rich heritage and the diversity of Indian culture by protecting minority rights. Yeah, that's right. இதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஆர்டிகல் 29க்கும் 30க்கும் இருக்கிற ஒரு டிஸ்டிங்ஷன். ஆர்டிகல் 29 சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னதுன்னா, இட்ஸ் நாட் ஓன்லி லிமிட்டட் டு த மைனாரிட்டி, இட்ஸ் ஃபார் ஆல் த பீப்புள் அப்படின்னு சொல்லுது. ஸோ மைனாரிட்டிஸ் மட்டும்தான் அவங்களுடைய கல்ச்சரை பாதுகாக்கணுமா, ஸ்கிரிப்சரை பாதுகாக்கணுமா? எல்லா மக்களும் பாதுகாக்கலாம் இல்லையா? அதனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது, ஆர்டிகல் 29 நாட் ஓன்லி லிமிட்டட் டு த மைனாரிட்டிஸ், இட்ஸ் ஃபார் ஆலுங்கிறது. ஆனால் ஆர்டிகல் 30 பொறுத்த வரைக்கும், ஏன்னா 30ல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷனை மெயின்டைன் பண்ணுற ஒரு ரைட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால இட்ஸ் லிமிட்டட் டு த மைனாரிட்டிஸ். தெர் இஸ் நோ டவுட். சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்கு, இட்ஸ் லிமிட்டட் டு த மைனாரிட்டிஸ், பட் இட்ஸ் லிமிட்டட் டு ரிலீஜியஸ் ஆஸ் வெல் அஸ் லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டிஸ். அதனால மறக்கக்கூடாது. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் சி. Question number 68. In the context of the right to constitutional remedies under Article 32, which one of the following is a not type of a writ issued by the Supreme Court? ஸோ இந்த 5 ரிட்டு நமக்கு நல்லாவே தெரிஞ்சோம், மனப்பாடமாக படிச்சிருப்போம். ஹேபியஸ் கார்பஸ் இருக்குது, மேண்டமஸ் இருக்குது, செஷரரி இருக்குது, ப்ரீகூரியம் இல்லை. ஆன்சர் இஸ் சி. அது என்னங்க ப்ரீகூரியம்னா, ஜென்ரலாகவே என்ன பண்ணுவாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜஸ் தான் தீர்ப்பு கொடுப்பாங்க. சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ ஜட்ஜஸ் தான் தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன சொல்லுவோம், இந்த ஜட்ஜு தீர்ப்பு கொடுப்பாருன்னு சொல்லுவோம். ஆனால் அது யாரோட தீர்ப்பு? சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு. ஸோ ஜட்ஜஸாக ஒரு கோர்ட்டாக பார்ப்பாங்க. ஹைகோர்ட் அப்படி தான். யாரோட தீர்ப்பு? ஹைகோர்ட் கொடுத்த தீர்ப்பு. ஈவன் தோ ஒரு ஜட்ஜு கொடுத்துருந்தாலும், கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு கொடுத்துருந்தாலும், இல்லை லார்ஜர் பெஞ்சு கொடுத்துருந்தாலும், டிவிஷன் பெஞ்சு கொடுத்துருந்தாலும், இட்ஸ் எ ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் த பர்டிகுலர் கோர்ட். ஸோ அந்த கான்செப்டுக்கு பேர் தான் பெர்குரியம்ங்கிறது. சரியா? ஸோ ஆன்சர் இஸ் சி. Then question number 69. Regarding public interest litigation, consider the following statement. Bill allows any individual or group to file a petition in the High Court or Supreme Court on behalf of those whose rights are affected. Yes, right. Billingra concept அதுதான். The concept of will originated in Indian judicial system and was later adopted by other countries. Actually it's originated from US. USல பார்த்தீங்கன்னா 1960களில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த பில்லுங்கிறது. 1960sல. Bill can only be filed against state and central government agencies and not against private entities. இல்ல, bill can be filed against private entities. சரியா? if it is a matter of public interest. சரியா? ஒரு பொதுநலத்தை மையப்படுத்தி இருந்தால் தனிநபர்கள் தனியார் மையங்களுக்கும் என்ன பண்ண முடியும், நீங்கள் அகைன்ஸ்டாக பில்லு கொண்டு வர முடியும். ஸோ பில்லோட மிக முக்கியமான ஒரு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கஸ் ஸ்டாண்டிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கும். லோக்கஸ் ஸ்டாண்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு கேஸ் போட போகிறீங்கன்னா, அந்த கேஸுக்கு உங்களுக்கும் நேரடி சம்பந்தமோ இல்லை மறைமுகமான சம்பந்தமோ இருக்கணும். தட் இஸ் கால் லோக்கஸ் ஸ்டாண்டி. இந்த பில்லுங்கிறது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் இந்த லோக்கஸ் ஸ்டாண்டிங்கிற கான்செப்டே உடைக்குது. ஏன்னா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனே, உதாரணத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது, போயிட்டுருக்கீங்க, ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொசு தொல்லையாக இருக்குது, கார்பரேஷன் ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது, அதை பார்க்குறீங்க, அது உங்கள் ஏரியாவும் கிடையாது, சம்மந்தமே இல்லை, ஃபோட்டோ எடுக்கிறீங்க, ஒரு பெட்டிஷன் போடுறீங்க,
போடலாமான்னா போடலாம். ஏன்னா நீங்க பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல போடுறீங்க. பொது நலனுக்காக போடுறீங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல, ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல உங்களுக்கு சம்மந்தமே இல்லனாலும், சரி அதற்காக நடவடிக்கைக்காக அந்த விஷயத்தோட நடவடிக்கைக்காக நீங்க கோர்ட்டுக்கு போறீங்கன்னா, தட் இஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். ஈவன் பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சொல்றாங்க. பெக்யூனரி இன்ட்ரெஸ்ட்னா உங்களுக்கு அதுல ஓரளவுக்கு எக்கனாமிக்கல் பெனிஃபிட் இருந்தாலுமே, அது பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாக கருதப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சரியா? ஸோ எந்த கேஸ் இந்தியால ரொம்ப சாரி ஃபர்ஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் கேஸ் பார்த்தீங்கன்னா, ஹுசைனாரா காத்தூன் வர்சஸ் பீகார்ங்கிறது ஒரு 1979 ஒரு கேஸ். சரியா? அது தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டட் கேஸ் ரிகார்டிங் பில். சரி அந்த கேஸில் தான் பீகாரோட சிறைகளில் நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடிப்படை வசதி இல்லாமல் வாடிட்டு இருக்காங்கன்னு போடப்பட்டு ஆஹ், நல்ல ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு கேஸ். அந்த கேஸ் தான் பில்லுக்கான ஆதாரம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனுங்கிறது இந்தியாவில் கான்ஸ்டியூஷனில் ஏதாவது ஆக்டில் எங்கேயுமே டிஃபைன் பண்ணப்படலை. தெர் இஸ் நோ என்ன சொல்றதுன்னா லீகல் டெஃபினிஷன் ஃபார் த பில் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஸோ இதில் எத்தனை ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று தான், ஒன்லி ஒன். 7வது கொஸ்டின் பாருங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ரிட் அண்ட் பர்போஸ். habeas corpus to direct a person, usually public official, to perform a duty they are obliged to perform. தப்பு. ஆக்சுவலாக இட்ஸ் மேண்டமஸ். ஸோ இந்த மேண்டமஸ் இருக்கா, இதுதான் இதோட டெஃபினிஷன். டு பேண்டமஸ் என்ன கொடுத்துருக்காங்க, டு ப்ரொடியூஸ் அ பர்சன் ஹூ ஹேஸ் பின் டிடைன்டு பிஃபோர் ஏ கோர்ட் எஸ்பெஷலி டு செக்யூர் த ரிலீஸ் அன்லெஸ் லாஃபுல் கிரவுண்ட்ஸ் ஆர் ஷோன் ஃபார் த டிடென்ஷன். ஆக்சுவலாக இது மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த ஹேபியஸ் கார்பஸோடைய மீனிங். கோ வாரண்டோ டு என்கொயர் இன் டு த லீகாலிட்டி ஆஃப் த கிளைம் ஆஃப் எ பர்சன் டு பப்ளிக் ஆஃபீஸ். எஸ், ஒரு பப்ளிக் ஆஃபீஸ் ஒருத்தர் இருக்காருன்னா அவரோட கிளைம் என்ன, வெதர் ஹி இஸ் குவாலிஃபைட் ஆர் நாட், இதை சொல்கிறது தான் கோ வாரண்டோ. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். ஏன்னா ஹேபியஸ் கார்பஸ் மேண்டமஸ் மாற்றி கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 71. Which of the following statements about secularism in Indian constitution is not correct? Not correctங்கிறத கேட்டிருக்காங்க. The Indian constitution explicitly states that India is a secular state. Yes, right. Secularism in India implies equal treatment of all religions by the state. நிறைய முறை பார்த்துட்டோம். The state has the power to intervene in religious affairs for the sake of social welfare. Yes, right. Secularism in India allows the state to establish own religion. Obviously, it's contradict with statement B. அதனால ஆன்சர் இஸ் பார்த்தீங்கன்னா டி தான். 72. Question number 72. Statement 1. In the Maneka Gandhi case versus Union of India, the Supreme Court held that right to travel abroad is part of the right to personal liberty under Article 21. ரெண்டு ரைட் டு ட்ராவல் இருக்குது. ஒன்று இந்தியாவுக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது, அது ஆர்டிகல் 19 கவர் ஆகிடும். பட் ரைட் டு ட்ராவல் அப்ராட், வெளிநாட்டுக்கு போகிறது, ஏன்னா மேனகா காந்தி கேஸே அதுதான். அவங்களுடைய பாஸ்போர்ட்டே வாங்கி வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் அவங்க கோர்ட்டுக்கே போவாங்க. அதனால ரைட் டு ட்ராவல் அப்ராடுங்கிறது கம்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21. அப்புறம் என்ன சொல்கிறாங்க ஸ்டேட்மெண்ட் 2ல, the Maneka Gandhi judgment expanded the interpretation of Article 21 to include various freedoms under Article 19, thus intertwining the rights of life and personal liberty with the freedom of expansion அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எஸ் ரைட்டு, அதுவும் ரைட்டு தான். ஏன்னா ஆக்சுவலாக ஆர்டிகல் 19 இருக்கிற நிறைய ரைட்ஸை ஆர்டிகல் 21 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதனால் அது நிறைய எக்ஸ்பேண்ட், ஆர்டிகல் 19 இருக்கிற நிறைய ரைட்ஸுங்கிறது ஆர்டிகல் 21 இன்னும் கொஞ்சம் ப்ராடாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். பட் இதுதான் இதற்கான இது பார்த்தீங்கன்னா சரியா, ரெண்டுத்துக்கும் சுத்தமாக சம்மந்தம் இருக்காது. அதனால் ஆன்சர் இஸ் பி. போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் ரைட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. 73வது கேள்வி. Which one of the following best reflects the impact of secularism on religious rights in India? It restrict religious practices to maintain public order and morality. இல்ல தப்பு. செக்குலரிசம் ரெஸ்ட்ரிக்ட் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்ங்கிறது எல்லாமே அதாவது என்ன சொல்லியிருக்க, செக்குலரிசமோட பெஸ்ட் ரிஃப்ளெக்ட் என்னங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. இட் ப்ரொஹிபிட்ஸ் எனி டிஸ்கிரிமினேஷன் பேஸ்ட் ஆன் ரிலீஜன் பை த ஸ்டேட். இதுதான் கரெக்டான ஆக்சுவலாக. ஏன்னா ஏதாவது டிஸ்கிரிமினேஷன் இருந்தால் ஓகேவா, பேஸ்ட் ஆன் ரிலீஜியன், அது என்னங்கிறது அது தடுக்கப்படும். இட் அலோஸ் த ஸ்டேட் டு ஃபினான்ஷியலி சப்போர்ட் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன். இது கான்ஸ்டியூஷன் பேன் பண்ணது, அப்படி கிடையாது. ஈக்குவலான பண்ணுங்குது. இட் மேண்டேட்ஸ் ரிலீஜியஸ் எஜுகேஷன் இன் பப்ளிக் ஸ்கூல். தப்பு, அதெல்லாம் கிடையாது. ஆன்சர் இஸ் பி.
74. In the context of the Sabarimala judgment, consider the following statement. The judgment upheld the right to women of all age groups to enter the Sabarimala temple, citing the right to equality and non-discrimination. Yes, correct. அதுதான் சொல்லப்பட்டது இந்த ஜட்ஜ்மெண்ட்ல. The Supreme Court ruled that the practice of bearing women was a violation of the right to freedom of religion. Yes, right. The judgment was unanimous. Unanimousங்கிறது அதாவது ஒரு 4-5 ஜட்ஜ் இருக்காங்கன்னா எட்டா ஒற்றைப்படையில் தானே இருப்பாங்க. 5 ஜட்ஜ் இருக்காங்கன்னா 5 பேருமே சொல்றது தான். ஓகே, இந்த இதை பொறுத்த வரைக்கும் அதாவது யாருமே மாறுபட்ட தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே ஒருமித்த தீர்ப்பே கொடுப்பாங்க, ஒருமித்த கருத்து மாதிரி ஒருமித்த தீர்ப்பு கொடுப்பாங்க. வித் ஆல் ஜட்ஜஸ் அக்ரிங் ஆன் த ஃபைனல் டெசிஷன். கரெக்டு கிடையாது, தப்பு. ஆக்சுவலாக இந்த பெஞ்சு ஒரு கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு, சரியா? சுப்ரீம் கோர்ட்டில் எது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்லுவோம்னா 5 ஜட்ஜஸ், 5 இல்லைன்னா அதற்கு மேற்பட்ட ஜட்ஜஸ் அமர்ந்தாங்கன்னா அது கான்ஸ்டியூஷனல் பெஞ்சு. இதில் 5 ஜட்ஜஸ் இருந்தாங்க, அதில் 4:1 4 பேர் என்ன பண்ணாங்க, கோயிலுக்கு போகலாம் அப்படின்னாங்க, ஒருத்தர் மட்டும் வேணான்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ எத்தனை ஸ்டேட்மெண்ட் ரைட்டு பார்த்தீங்கன்னா 2 தான், only 2. With reference to landmark cases on freedom in India, consider the following. Freedom in India, consider the following pairs. Case and significance. Aruna Rai versus Union of India, right to education as a fundamental right. ஆக்சுவலாக அது ரைட்டு தான் இது, பட் ஜென்ரலாகவே அருணா ராயுடைய சிக்னிஃபிகன்ஸ் அது மட்டுமாங்கிறது கிடையாது. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கோர்ட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 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 மைனூட்டான ஒரு டாபிக் எடுத்தாங்க. ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் வர்சஸ் ரிலீஜியஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் எடுத்தாங்க. அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரிலீஜியஸ் எஜுகேஷனுங்கிறது அவசியம் தான், ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, சரியா? ஸோ அதில் ஒன் ஆஃப் த பாயிண்ட் தான் ரைட் டு எஜுகேஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட்டுங்கிறது. ஸோ அருணா ராயில் இந்த கேஸ் இதுதான் சொல்லப்பட்டது, பட் இது மட்டும் கிடையாது, சரியா? அருண் ஷோரே வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, ஃப்ரீடம் ஆஃப் த ப்ரெஸ் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் டிஃபேமேஷன் லாஸஸ் இஸ் ரைட். ஆக்சுவலாகவே மன்னிக்கணும், செக்ஷன் 124 செடிஷனை பற்றி பேசுது. அந்த செடிஷனுக்கு அகைன்ஸ்டாக போடப்பட்ட வழக்கு தான் இது. ஸ்ரேயா சிங்கால் வர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா, அதில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆன் த இன்டர்நெட். ஆக்சுவலாக இதுதான் ஐடி ஆக்ட் இருக்குல்ல, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதில் இருக்கிற செக்ஷன் 66A. ஸோ இது கீழே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஒருத்தங்க கமெண்ட் போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவரை அவங்க 2 பேரை தூக்கி உள்ளே உட்கார வச்சுருப்பாங்க, சரியா? ஸோ அப்போ ஸ்ரேயா சிங்கலுங்கிற ஒரு அட்வொகேட் என்ன பண்ணியிருப்பாங்க, கேஸ் போட்டிருப்பாங்க. அந்த கேஸுக்கு கீழே இந்த ஐடி ஆக்டில் இருக்கிற செக்ஷன் 66Aங்கிறது செல்லாதுன்னு சொல்லி கோர்ட் அறிவிச்சிருக்கும். ஸோ அதனால் 2 ஸ்டேட்மெண்ட் ரைட், only 2. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 76. Consider the following events. The amendment of Article 370 and its impact on secularism in Jammu and Kashmir. Okay. Supreme Court's interpretation of the right to wear hijab in educational institution. Okay. The introduction of the Citizenship Act 2019, that is Amendment Act 2019, and its alignment with secular principle. How many of the above events are directly related to the discourse on secularism in India? ஸோ ஆக்சுவலாகவே இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் விஷயமும் செக்குலரிசம் சம்மந்தப்பட்டது தான். மெஜாரிட்டி முஸ்லீம்ஸு, அதனால் தெர் வாஸ் என்ன சொல்கிறதுன்னா ஒன் கிளாஷு. ஸோ அதனால் ஹிஸ்ட்ரி எல்லாமே தெரியும். அதனால் இந்த அமெண்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இட் வாஸ் டைரக்ட்லி ரிலேட்ஸ் வித் செக்குலரிசம். இது சுப்ரீம் கோர்ட் ஹிஜாப் இன்டர்பிரிட்டேஷன் அப்சல்யூட்லி செக்குலரிசம் அந்த பேஸில் வர கேஸு தான் இது. இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், ஏன்னா குறிப்பிட்ட மதத்தினருக்கு மட்டுமே, அந்த மைனாரிட்டிஸ்க்கு மட்டுமே என்ன பண்ணுவாங்கன்னா சிட்டிசன்ஷிப் தருவாங்க. இதுவும் செக்குலரிசம் பேஸ் பண்ணப்பட்ட இதுதான். ஸோ ஆன்சர் இஸ் ஆல் 3. அடுத்த கேள்வி கொஸ்டின் நம்பர் 77. Which one of the following is not correct about DPSP in Indian Constitution? DPSP are guidelines for the central and state government to frame laws and policies. Correct. இங்கே நாட் ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. Unlike fundamental right, DPSP are not enforceable by the court. சரியா? Unlike fundamental rightங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்போ fundamental right are enforceable, but DPSP are not enforceable. ஸோ இதுதான் இது எடுத்து தப்பு இது ஆக்சுவலி. DPSP aim to create social and economic condition under which citizen can lead a good life. Right.
They're included in part 4 of the Constitution from Articles 36 to 51. Yeah, that's also right. So answer is B. DPSP main எதுக்காகனா social and economical ரைட்டுக்காக தான் DPSP. சரியா? Considering the difference between DPSP and FR. Statement 1 பாருங்க. Fundamental rights are justiciable, enforceable by the court, whereas DPSP are non-justiciable and not enforceable by the court. Correct. While fundamental rights provide civil and political rights, DPSP are mostly focused on social and economic rights. இப்போ தான் சொன்னேன். ஆனால் இந்த விஷயத்துக்கு ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு தான், தெர் இஸ் நோ டவுட். பட் இதுதான் இதற்கான எக்ஸ்பிளனேஷனா? ஃபார் எக்ஸாம்பிள் டிபிஎஸ்பி, சின்ஸ் டிபிஎஸ்பி ஃபோக்கஸ்ட் ஆன் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ரைட்ஸுங்கிறதுனால இட் இஸ் நாட் ஜஸ்டிசியபிள் அண்ட் நாட் என்ஃபோர்சபிள் பை த கோர்ட்டுக்குலாம் அந்த மாதிரி எக்ஸ்பிளனேஷனே கொடுக்க முடியாது. சரியா? இப்போ வர உதாரணத்துக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸு என்ன சொல்கிறது, எம்ஃபசைஸ் ஆன் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் அப்படின்னு வந்தால் அதனால இட் இஸ் ஜஸ்டிசியபிள் அப்படி எல்லாமே நீங்கள் கொடுக்க முடியாது. ஏன் சோஷியல் எக்கனாமிக்கலுக்கெல்லாம் ஜஸ்டிசியபிள் இருக்காது, என்ஃபோர்ஸபிள் இருக்காது. பட் பொலிட்டிக்கல் ரைட்ஸுக்கு மட்டும் என்ஃபோர்ஸபிள் இருக்குங்கிறது எல்லாமே ஒரு சரியான வாதம் கிடையாது. அதனால இது இட்ஸ் நாட் ஏ குட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் 1. ஸோ பி, போத் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் the correct explanation for statement 1. Then question number 79. Which one of the following best describes the classification of DPSP into social, economic, Gandhian and political? இதில் கொடுத்துருப்பாங்க காந்தியன், லிபரல், இன்டெலெக்சுவல், சோஷியல் இப்படி பிரிச்சிருப்பாங்க. பட் இது எதுவுமே கான்ஸ்டியூஷனில் சொல்லப்படலை. சரியா? ஒரு புரிதலுக்காக வேண்டி அந்த டிபிஎஸ்பி எதை பற்றி சொல்லுது அதை பேஸ் பண்ணி தான் பிரித்தாங்க. They are officially classified in the constitution under these categories. கிடையாது. This classification is based on the nature of the principle and their focus area. இதுதான் கரெக்டு. சரியா? அது எதை பற்றி பேசுது? உதாரணத்துக்கு காந்தியன் பிரின்சிபல் சொல்லிட்டு சொல்கிறோம். அதாவது போதை மருந்து, போதை வஸ்துக்கள் எல்லாமே என்ன பண்ணணும், எராடிகேட் பண்ணணும். அதே மாதிரி வில்லேஜ் பஞ்சாயத்துங்கிறத கொண்டு வரணும், வில்லேஜ் எக்கானமியை பூஸ்ட் பண்ண, இது எல்லாமே காந்தியன் பிரின்சிபல். சரியா? சயின்டிஃபிக் டெம்பர், சரி, அதாவது என்ன சொல்றதுன்னா சயின்டிஃபிக் லைன்ஸ்ல எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் லிபரல், இன்டெலெக்சுவல். ஒன்லி சோஷியல் அண்ட் எக்கனாமிக் பிரின்சிபல் ஆர் பார்ட் ஆஃப் த ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன், வைல் காந்தியன் அண்ட் பொலிட்டிக்கல் இல்லை, கிடையாது. அந்த மாதிரி ஒரு கேட்டகரிஸே கிடையாது. ஈச் கேட்டகரி ஆஃப் டிபிஎஸ்பி இஸ் என்ஃபோர்சபிள் பை டிஃப்ரெண்ட் லீகல் மெக்கானிசம், கிடையாது. இட் இஸ் நாட் என்ஃபோர்சபிள். அதுதான் முக்கியமான விஷயமே. ஸ்டேட்மெண்ட் 80, கொஸ்டின் நம்பர் 80. In the context of non-justiciable nature of DPSP and their role in shaping government policy, consider the following statement. DPSP have been used as a benchmark for assessing the performance of various governments in India. ஆமாம், உண்மைதான் அது. The non-justiciable nature of DPSP means they have no legal significance or role in the policy formulation. தப்பு. சரியா? non-justiciable நேச்சருங்கிறதுனால they have no legal significanceலாம் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. இட் ஹேஸ் என்ன சொல்லுதுன்னா இட் ஹேஸ் ஹை லெவல் ஆஃப் லீகல் சிக்னிஃபிகன்ஸ். டிபிஎஸ்பி ஹேவ் ஆஃபன் பீன் சைட்டட் இன் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆஸ் கைடிங் பிரின்சிபல். அதான் நான் சொன்னேன், நிறைய இடத்துல சொல்லியிருக்கு. ஆப்ஷன் இஸ் ஒன்லி 2. எத்தனை ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டேட்மெண்ட் இதில் கரெக்ட். 81. Reflecting on the different effectiveness of DPSP in achieving social and economic goals, consider the following events. The implementation of the goods and service tax as a steps towards Gandhian principle of uniform economic. ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் இதுதான் ஆக்சுவலாக காந்தியன் ஒரே வகையான ஒரு இதுவை கொண்டு வரணும், யூனிஃபார்ம் எக்கானமி கொண்டு வரணுங்கிறது தான். The Right to Education Act 2009 fulfilling the directive of providing free and compulsory education for children. Correct. The push for environmental conservation as part of achieving a balance between development and ecology. அதுவும் ரைட்டு தான். ஸோ 3 விஷயமும் கரெக்டு. அதனால ஆன்சர் இஸ் ஆல் 3. அடுத்து 82. டிபிஎஸ்பி அண்ட் ரிலேட்டட் கான்ஸ்டியூஷனல் ப்ரொவிஷன். ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க்கு ஆர்டிகல் 1390. ஸோ ரைட் இது ஆக்சுவலாக. ப்ரொமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ். ஸோ 51. எஸ் ரைட். ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் ஆர்டிகல் 41. கரெக்ட். ஸோ ஆக்சுவலாக இது இப்படி முடியாது. ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸுங்கிறது இல்லை. ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ் இன் கேஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். சரியா? அன்எம்ப்ளாய்மெண்ட், ஓல்டு ஏஜ்,
அண்ட் சிக்னஸ் அண்ட் டிசேபிள்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் இருந்தால் மட்டும் ரைட் டு ஒர்க், எஜுகேஷன் அண்ட் பப்ளிக் அசிஸ்டன்ஸ். சரியா? சும்மா இருந்தாலாம் கிடையாது. ஸோ ஆர்டிகல் 41 அப்படி தான் சொல்லுது. அதனால் இது 3மே கரெக்டாக பேர் பண்ணியிருக்காங்க. ஆன்சர் இஸ் ஆல் 3. Which one of the following statements about the origin of fundamental duties in Indian Constitution is incorrect? நல்லா வாசிக்கணும், கரெக்டாக இன்கரெக்டாங்கிறது. Fundamental duties were part of the original Constitution of India adopted in 1950. தப்பு. They were added by the 42nd Amendment Act 1976. Yes, right. ஆக்சுவலாக இதுதான் ஆன்சர். இதுக்கு ஏன்னா இன்கரெக்ட் வந்துருச்சு. மிச்சம் இருக்க 2 ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்கஸ் பண்ணிடலாம். The inclusion of fundamental duties was inspired by Constitution of Soviet Union. Is right. Soviet Union பார்த்து தான் நம்ம என்ன இன்ஸ்பயர் ஆனோம். USSR. The Sardar Swaran Singh Committee's recommendation led to the incorporation of fundamental duties. இதெல்லாமே ரைட். எது தப்புங்கிறத இதில் கேட்டிருக்காங்க. So question number 84. Considering the significance of fundamental duties in promoting national unity integrity, analyze the following statement. Fundamental duties பற்றி கேள்வி. Fundamental duties are instrumental in reminding citizens of their responsibilities towards the nation. Is right. நல்ல அழகான ஸ்டேட்மெண்ட். The enforcement of fundamental duties is crucial for maintaining national unity and integrity. Actually, enforcement of fundamental duties is crucial for actually இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஆம்பிகியூஸ் ஸ்டேட்மெண்ட் தான். தெர் இஸ் ஆம்பிகியூட்டி. ஆனால் பார்க்க போனான்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை முதல்ல என்ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் நாட் என்ஃபோர்ஸபிள். டிபிஎஸ்பி மாதிரி இட் இஸ் நான் ஜஸ்டிசியபிள், அதே சமயத்தில் நான் என்ஃபோர்ஸபிள். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இட்ஸ் லிட்ரலி தப்பு. ஓகே, இப்படி வேணால் வரலாம். ஒரு வேளை பண்ணால் நேஷனல் யூனிட்டி இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணலாமானா பண்ணலாம். ஓகேவா? இப்படி ஒருவேளை இஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் இஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் என்ஃபோர்ஸ்ட், நேஷனல் யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி மேபி மெயின்டைன்டு, கேன் பி மெயின்டைன்டுனா மேபி சொல்லலாம் இது ரைட்டுங்கிறது. பட் என்னன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் the enforcement of fundamental duties is crucial. the enforcement இந்த இடத்துல தப்பு. enforcement பாசிபிள் கிடையாது. அதனால ஸ்டேட்மெண்ட் 1 is correct but statement 2 is incorrect. So question number 85. Which one of the following best describes the distinction between fundamental duties and fundamental rights? Fundamental duties are mandatory for every citizen whereas fundamental rights are optional. அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. சரி, ஆக்சுவலாக ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் ஆப்ஷனல் கிடையாது. இது என்ஃபோர்ஸபிள், நாட் என்ஃபோர்ஸபிள் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் மாற்றி கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் ஜஸ்டிசியபிள் அண்ட் என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ் வேரஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் நான் ஜஸ்டிசியபிள். இஸ் ரைட்டு. இது ரைட்டு. ஸோ ஆன்சர் பி தான் நினைக்கிறேன். ஐ திங்க் பி தான். மிச்சம் 2 ஸ்டேட்மெண்ட் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். Fundamental rights are provided to protect citizens from state action while fundamental duties are obligation on the state. அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆர் ஆப்ளிகேஷன் ஆன் த சிட்டிசன். சரியா? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் அப்ளை ஒன்லி டு இந்தியன் சிட்டிசன் வைல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்ளை டு ஆல் பர்சன் இன்க்ளூடிங் ஃபாரினர்ஸ். சரியா? ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பாக தெரிஞ்சாலுமே இதில் ஒரு தப்பு இருக்குது. ஆல் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆர் நாட் அப்ளிகபிள் டு சிட்டிசன் ஆஸ் வெல் அஸ் ஃபாரினர்ஸ். நான் சொன்னேன் இல்லையா? 14, 20, 21 to 28 இதுதான் அப்ளிகபிள் டு போத். சரியா? ஸோ அதனால் அதுவும் தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் B for Bombay. 86. In the context of the non-justiciable nature of fundamental duties, consider the following statement. Despite being non-justiciable, fundamental duties have been used by courts as a tool to interpret laws and policies. Yes. இப்போ டிபிஎஸ்பி நான் ஜஸ்டிசியபிள் தான், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸும் அதே கேட்டகரி தான். ஆனாலுமே லாஸ் இன்டர்பிரேட் பண்ண, கான்ஸ்டியூஷனோட இன்டர்பிரேட் பண்ண கோர்ட்டு பயன்படுத்தி இருக்காங்க. The non-justiciable nature means the fundamental duties cannot be enforced by any legal mechanism. ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. மேபி ஆன்சர் கீழே ரைட்டு கொடுத்துருக்கலாம். தப்பு. ஏன்னா நான் ஜஸ்டிசியபிள் என்னென்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட் அதை அட்ஜுடிகேட் பண்ண முடியாது. கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் அது என்ன பண்ண முடியாதுன்னா, கோர்ட் ஆஃப் லா வச்சு என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை ஃபாலோ பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்கன்னா, கோர்ட் அதை அட்ஜுடிகேட் பண்ணி கோர்ட் ஆஃப் லா மூலமாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அதே சமயத்தில் cannot be enforced by any legal mechanismங்கிறது தப்பு. ஏன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கேன் பி என்ஃபோர்ஸ்டு பை எனி லீகல் மெக்கானிசம். உதாரணத்துக்கு தேசிய கொடியை மதிக்கணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த இடத்துல there is a legal mechanism. அதனால் அந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. Non-compliance with fundamental duties
and can lead to penal action as prescribed by law. ஸோ ஆக்சுவலாக இது ஒரு கைண்ட் ஆஃப் ஆம்பிகியூட்டி தான். அந்த மாதிரி இன்னைக்கு இந்தியாவில் எந்த ஒரு ப்ரொவிஷனும் கிடையாது. இது தப்பு லிட்ரலி. சரியா? இந்தியாவில் கிடையாது நான் கம்ப்ளைன்ஸ் வித் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி ஒன். Question number 87. Reflecting on the recent events related to fundamental duties, consider the following development. The government's emphasis on the Swachh Bharat Abhiyan as a fulfillment of the duty to protect and improve the natural environment. Yes, right. The promotion of digital literacy campaigns in line with the duty to develop scientific temper and spirit of inquiry. The implementation of measures to combat COVID-19 invoking the duty to safeguard public health. Yes, right. கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. How many of the above developments align with the objectives of the fundamental duties? இது மூணுமே தான். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை சொல்லியிருப்பாங்க. இப்போ முதல் எடுத்துக்கோங்களேன். ஸோ கவர்மெண்ட் என்ன பண்ணணும், என்வாரன்மெண்ட்டை நீங்கள் பாதுகாக்கணுங்கிறது சொல்லியிருக்காங்க FDயில். அதே மாதிரி என்னென்னா சயின்டிஃபிக் டெம்பருங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சேஃப்கார்டு பப்ளிக் ஹெல்த்துங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால் மூணுமே வந்துடும். ஆல் 3. 88 பாருங்க. Fundamental duty related constitutional provision to uphold and protect the sovereignty, unity and integrity of India. Article 51A தான், subclause A. To promote harmony and spirit of common brotherhood. Article 51AE. To protect and improve the natural environment. Article 15AG. So there is no need of explanation. So answer is all 3. 89. Which one of the following is not true about the amendment process of the Indian Constitution? Article 368. சரியா? ஸோ இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம், கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 368 மூலமாக அமெண்ட் பண்ணலாம். பட் இட்ஸ் நாட் த ஒன்லி டூல். சரியா? அதை தாண்டி கூட அமெண்ட் பண்ணலாம். ஓகே. An amendment requires a special majority in both houses of the parliament. Is right. இங்கே என்ன நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. Some amendments require ratification by least half of the state legislature. Is right. இதெல்லாமே ஃபெடரல் ப்ரொவிஷன் இருக்கும். அது மாநிலங்களுடைய ஒப்புதல் தேவை. More than 50% of the states. An amendment can be initiated in either house of the parliament. Is right. லோக்சபால தான் பண்ணணும், அப்படிலாம் கிடையாது. The president can veto an amendment bill. இது தவறானது. ஆரம்பத்தில் இருந்தது, பட் 24th Amendment Act. சரியா? 24th Constitutional Amendment Act 1971. சரியா? என்ன சொல்லுதுன்னா, உதாரணத்துக்கு ஆர்டிகல் 368 மூலமா. ஸோ ஜென்ரலாகவே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் போனாலே பிரசிடென்ட் என்ன பண்ணணும், அதுக்கு வீட்டோலாம் அவர் கிடையவே கிடையாது, அவர் சைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுது. ஜென்ரலாகவே கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில் பொறுத்த வரைக்கும் மினிஸ்டர் ஆர் பிரைவேட் மெம்பர் இதை கொண்டு வரலாம். நாட் ஓன்லி மினிஸ்டர், பிரைவேட் மெம்பரும் கொண்டு வரலாம். பிரசிடென்ட்டுடைய ப்ரையர் பெர்மிஷன் அதெல்லாம் அவசியம் கிடையாது இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு. அதே மாதிரி லோக்சபாவில் தனியாக பாஸ் பண்ணப்படணும், ராஜ்யசபாவில் தனியாக பாஸ் பண்ணப்படணும். சரியா? அதனால் இங்கே ஜாயின்ட் சிட்டிங்கிற ஒரு மெக்கானிசமே இந்த கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு கிடையாது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. நாட் ட்ரூவா? ஸோ ஆன்சர் இஸ் டி. Question number 90. Consider the types of amendment to the Indian Constitution. Analyze the following statements. Statement 1. Amendment requiring a simple majority are related to the adjustment of state boundaries. சரி, ஓகே. ஆக்சுவலாகவே பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் ஏற்கனவே, இந்த ஸ்டேட் பவுண்ட்ரிஸை குறுக்கிறது இல்லைனா அதிகரிக்கிறது, பேரை மாற்றுறது எல்லாமே சிம்பிள் மெஜாரிட்டிக்குள்ளே வந்துடும். Amendment involving a special majority and ratification by the states are reserved for more significant changes like those affecting federal structure. நான் ஏற்கனவே சொன்னேன், எங்கெல்லாம் ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதுக்கு எல்லாமே ஸ்பெஷல் மெஜாரிட்டி வேணும். அதே சமயத்தில் ராட்டிஃபிகேஷன் பை த மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஸோ இது ரெண்டும் கரெக்டு தான். ஆனால் இதுக்கும் என்ன சம்பந்தமே கிடையாது. ஆன்சர் இஸ் பி. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஸ்டேட்மெண்ட் 1. 91. Which one of the following best reflects the evolution of the amendment process in Indian Constitution? இது நல்ல ஒரு கேள்வி. சரியா? நல்ல ஒரு மைனூட்டான ஒரு கேள்வி. The amendment process has remained unchanged since the adoption of the Constitution. அப்படி என்ன கிடையாது. இப்போ தான் நான் சொன்னேன், 24th Amendment Actல அமெண்ட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு முன்னாடி அமெண்ட்மெண்ட் பில், ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லு
லோக்சபாவில் பாஸ் ஆகுது, ராஜ்யசபாவில் பாஸ் ஆகுது. பிரசிடென்ட்டுக்கு போதுன்னா பிரசிடென்ட் அதை ரிட்டர்ன் பண்ணலாம். பட் 24th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971 அப்புறமா பிரசிடென்ட் அதை ரிட்டர்ன் பண்ணவே முடியாது, சைன் பண்ணணும். சரியா? அதனால சேஞ்ச் ஆயிருக்கான்னா சேஞ்ச் ஆகியிருக்கு. The 24th amendment clarified that any part of the constitution could be amended. Yeah, actually இது ரைட். இது ஏன்னா 24th amendment ஆக்ட்ல என்ன பண்ணாங்கன்னா, இது இட்ஸ் ஆக்சுவலாகவே 1961 கேஸுக்கு அப்புறமா 1961 கோலக்நாத் கேஸுக்கு அப்புறமா கோலக்நாத் கேஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லிடுறாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க அமெண்ட் பண்ணவே முடியாது. இது சுப்ரீம் கோர்ட் சொல்றது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணவே முடியாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு அகெயின்ஸ்டாக கொண்டு வரப்பட்ட அமெண்ட்மெண்ட் தான் இந்த 24th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1971. அதில் என்ன சொல்லுவாங்கன்னா, கான்ஸ்டியூஷனோட எல்லா ப்ரொவிஷனையும் பார்லிமெண்ட் அமெண்ட் பண்ணுறதுக்கு இட் ஹேஸ் எ பவர் அப்படின்வாங்க. ஸோ அதுதான் இந்த ஸ்டேட்மெண்ட் பி. சி பாருங்க, the original constitution did not include provision for its amendment. ஸோ அப்படிலாம் கிடையாது, தப்பு. சரியா? The basic structure doctrine has always been a part of the constitution. இதுவும் தப்பு. ஏன்னா it was a judicial innovation. ஸோ அவங்க தான் கேபி கேஸ் தான் இதை பற்றி சொன்னாங்க. ஸோ ஆன்சர் இஸ் பி. 92 பாருங்க. In the context of the basic structure doctrine, consider the following statement. The basic structure doctrine was established in the Kesavananda Bharati case, right, 1973. It implies that certain features of the constitution like federalism, secularism cannot be amended, right? The basic structure doctrine is explicitly mentioned in the text of the constitution. தப்பு. ஏன்னா இதுக்கு கான்ட்ராடிக்ட், ஒன்றுக்கும் மூணுக்கும் ஆரம்பத்தில் கிடையவே கிடையாது. சரியா? கேபி கேஸில் வந்தது தான் அது. ஸோ ஆன்சர் இஸ் ஒன்லி 2. எத்தனை ஸ்டேட்மெண்ட் ரைட்னா 2 ஸ்டேட்மெண்ட் ரைட். Reflecting on key amendments to the Indian Constitution. Amendment key feature. So 42nd amendment, introduction of the basic structure doctrine. தப்பு. அந்த மாதிரி ஒரு இதுவே கிடையாது, அமெண்ட்மெண்ட்டே கிடையாது. 44th amendment, restoration of some rights and provision curtailed by 42nd amendment. ஸோ 42nd amendment நம்ம மினி கான்ஸ்டியூஷன் சொல்லுவோம். அவ்வளோ சேஞ்சஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சேஞ்சஸ் நடந்தது இந்த 44th amendment ஆக்டில். சரியா? ஸோ ரைட். 101 amendment act, introduction of the GST. ஏற்கனவே நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒன்லி டு ஆன்சர். 94. The amendment of Article 370 and implication for federalism and autonomy. Okay. Introduction of Citizenship Act 2019 and its compatibility with the basic structure doctrine. ஏன் இந்த பேசிக் ஸ்ட்ரக்சரோட கம்பேர் பண்ணுறாங்கன்னா, சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2018 இட்ஸ் அகைன்ஸ்ட் ஆஃப் செகுலரிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதனால இது கம்பேட்டபிலிட்டி வித் பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்டரின் அப்படிங்கிறாங்க. The implementation of the GST regime and its impact on the cooperative federalism model. சரியா? How many of the above events are directly related to the discussion on the amendment process and the basic structure doctrine? மூணுமே தான். சரியா? மூணுமே தான். ஒன்று ஃபெடரலிசம் பாதிக்கப்படுது, இல்லை பேசிக் ஸ்ட்ரக்சர் பாதிக்கப்படுது. ரெண்டை கம்பைன் பண்ணி கேட்டாங்கன்னா மூணுமே தான் ஆன்சராக இருக்கும். ஒரு நிமிஷம். 94. எஸ், கரெக்ட். ஆல் 3 தான். 95. Which one of the following statement about the composition of the Supreme Court of India is incorrect? The Supreme Court consists of the Chief Justice of India and a maximum of 33 judges. Actually, it's a 34. 31 plus 1. So, இதுதான் இந்த இடத்துல தப்பானது. The judges of the Supreme Court are appointed by the President of India, correct? The retirement age of the Supreme Court 65. High Court is 62. The person must have served as a judge in the High Court for at least 5 years to be eligible for Supreme Court as appointment as Supreme Court judges, right? ஆனால் அது மட்டுமான கிடையாது. சரியா? ஒரு டிஸ்டிங்கிஷ்டு ஜூரிஸ்ட் இருந்தால் அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். இல்லைங்க நான் 10 வருஷமாக அட்வொகேட் பண்ணுறேன்னா அது கூட அப்பாயிண்ட் பண்ணப்படலாம். சரியா? ஸோ ஆன்சர் இஸ் ஏ. ஏ தான் அதில் இன்கரெக்ட். கன்சிடரிங் த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த இந்தியன் ஜுடிஷியரி. Statement 1 பாருங்க. The original jurisdiction of the Supreme Court includes cases involving disputes between different states of India. Even states with territory, ஸ்டேட்ஸுக்கும் சென்ட்ரலுக்கும். ஸோ இது எல்லாமே என்ன வந்துடும்னா
ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்ல வந்துரும். அப்பெலேட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த ஹை கோர்ட் எக்ஸ்டெண்ட்ஸ் டு போத் கான்ஸ்டிடியூஷனல் அண்ட் சிவில் கேசஸ். ஆக்சுவலா இங்க கிரிமினல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கிரிமினல் வந்திருக்கணும். சரியா? கிரிமினல் வந்திருக்கணும். ஏன்னா கிரிமினல் அண்ட் சிவில் கேசஸ்ல மட்டும்தான் ஹை கோர்ட் ஹேஸ் அப்பெலேட் ஜூரிஸ்டிக்ஷன். கான்ஸ்டிடியூஷன்ல கிடையாது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இப்போ அப்பெலேட்னா என்ன, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து ஹை கோர்ட்டுக்கு வர்றது, அதுதான் அப்பெலேட் ஜூரிஸ்டிக்ஷன். இப்போ டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல இருந்து கான்ஸ்டிடியூஷனல் மேட்டர்லாம் வரவே வராது. ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா தே டோன்ட் ஹேவ் பவர் டு அட்ஜுடிகேட் த கான்ஸ்டிடியூஷனல் கேசஸ். சரி, அதனால இந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்பு. ஸோ ஆன்சர் இஸ் சி. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஆன்சர் கீ இருந்தால் இன்கேஸ் கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் கீழே மாற்றி கொடுத்துருக்க வாய்ப்பு இருக்கு. Which one of the following best describes the role of judicial activism in upholding fundamental rights and the Constitution? Judicial activism oversteps the boundaries of judicial powers and infringes upon the functions of the legislature. கிடையாது, அப்படி கிடையாது. It is called judicial overreach. It involves proactive measures by the judiciary to uphold the rights of citizens and ensure the proper implementation of laws. Yes, right. இதுதான் கரெக்டான definition. Judicial activism is limited to the interpretation of laws and does not involve the protection of fundamental rights. தவறானது. It primarily focuses on penalizing government officials for misconduct. அதுவும் தப்பு. Question number 98. In the context of the challenges and criticism faced by the Supreme Court of India, consider the following statement. The process of appointing judges has been criticized for lacking transparency. Is correct. சரியா? இந்த கொலிஜியம் சிஸ்டத்தையே டிரான்ஸ்பரன்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. There is a growing concern over the backlog of pending cases in the Supreme Court. அதுவும் நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. The Supreme Court has been criticized for its reluctance to engage in judicial activism. இது தப்பானது. சுப்ரீம் கோர்ட் எதுக்காக சொல்லப்பட்டு இருக்குன்னா, நிறைய ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பண்ணிட்டு இருக்கு, நிறைய விஷயங்கள். ஈவன் ஹை கோர்ட், நிறைய எல்லா ஹை கோர்ட்டும், முக்கியமாக மதராஸ் ஹை கோர்ட்ல பண்ணீங்கன்னா பயங்கர ஜுடிஷியல் ஆக்டிவிசம் பண்ணுது. இங்க ரிலக்டன்ஸ் டு என்கேஜ் இன் ஜுடிஷியல் ஆக்டிவிசம் கொடுத்துருக்காங்க. ஸோ தப்பு. ஹவு மெனி ஆஃப் த அபவ் ஸ்டேட்மெண்ட்னா 2. ஆன்சர் இஸ் 2. Reflection on current events related to Supreme Court. Consider the following development. Introduction of new system for appointment of judges to increase transparency. சரி, அப்புறம் the Supreme Court decision on Ayodhya dispute and its impact on secularism. Okay, the Supreme Court intervention in environmental issues like air pollution and river cleaning. How many of the above development are recent examples of judiciary involvement in national issues? ஸோ அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினை கேட்டிருக்காங்க. சரியா? இதில் முக்கியமானது கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் இஷ்யூஸுங்கிறது தான் கேள்வி. சரியா? இந்த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் நியூ சிஸ்டம் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் டு இன்க்ரீஸ் டிரான்ஸ்பரன்சிங்கிறது இது நேஷனல் இஷ்யூவில் வராது. 2 வரும். ஸோ அயோத்தியா டிஸ்பியூட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் நேஷனல் இஷ்யூ, என்வரன்மெண்டல் இஷ்யூ நேஷனல் இஷ்யூவில் வந்துடும். ஸோ ஆன்சர் இஸ் பி. ஒன்லி 2. 2 ஸ்டேட்மெண்ட் தான் அது ரைட். கோர்ட் ஃபங்க்ஷன் ஒரு பேர ஒன்று கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட் ரிவ்யூ ஆஃப் லாஸ் அண்ட் ஸ்டாட்யூஸ். ஈவன் ஹை கோர்ட் ஜுடிஷியல் ரிவ்யூ அண்ட் ரிட் ஜுரிஸ்டிக்ஷன். இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு பொருந்தும். சரி, அது மாற்றி போட்டாலுமே ரைட்டு தான். சபார்டினேட் கோர்ட் ட்ரையல்ஸ் ஆஃப் சிவில் அண்ட் கிரிமினல் கேசஸ். எஸ், ட்ரையல்லாம் நடக்காது. சிவில் அண்ட் கிரிமினல் கேஸுக்கு ட்ரையல்லாம் நடக்காது. சரியா? ஸோ ஹைகோர்ட் அண்ட் சுப்ரீம் கோர்ட்டுங்கிறது தே ஆர் ஃபார் கொஸ்டின் ஆஃப் லா, நாட் ஃபார் த கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட். சரியா? ஆன்சர் இஸ் ஆல் 3. 3மே கரெக்டாக பேர் பண்ணியிருக்காங்க. Yeah, thank you so much.